Hi viewers, welcome to my channel. This is Antony Vijay. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா C++ ப்ரோக்ராமிங்ல கம்பேரிசன் ஆபரேட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ யூசுவலாக கம்பேரிசன் ஆபரேட்டர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ரெண்டு வேரியபிள்ஸ் அல்லது வேல்யூஸை கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கம்பேரிசன் ஆபரேட்டர்ஸ். இந்த கம்பேரிசன் ஆபரேட்டர்ஸ் என்ன வேல்யூஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 ஆர் 1. ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா 1 ப்ரொடியூஸ் பண்ணோம். அதே இது கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா 0 ப்ரொடியூஸ் ஆகும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். So first header files mention பண்ணணும். hash include IO stream, then using namespace std, name collision avoid பண்ணுறதுக்காக, then main function with return type integer, then curly bracesக்கு உள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு வேல்யூஸ் அசைன் பண்ண போறோம். int x is equal to 5, y equal to 3 semicolon, then cout யூஸ் பண்ணுறோம். cout பக்கத்தில் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டரை மென்ஷன் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டுக்கு உள்ள ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். x greater than y end with semicolon. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக ஃபால்ஸான்னு ஃபஸ்ட் செக் பண்ணிடலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 3. ஸோ 5 greater than 3. ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூவாக தான் இருக்குது. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 1 தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ எக்ஸோட வேல்யூ 5 greater than 3. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகிறதுனால நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் 1 தான் ப்ரொடியூஸ் ஆக போகுது. நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும், ரிட்டன் 0 கொடுத்துடணும். ஏன்னா மெயின் ஃபங்க்ஷனோட ரிட்டன் டைப்பு இன்டீஜர். ஸோ ரிட்டன் 0 செமிகோலன் கொடுத்துடலாம். இப்போ நம்ம பில் பண்ணி பார்க்கலாம். ஸோ பில் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த எரர்ஸும் இல்லை. நம்ம இப்போது ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1 அப்படின்னு ப்ரொடியூஸ் ஆகுது. சரி, ஓகே. ஸோ நான் இதை நான் என்ன பண்ணுறேன், கண்டிஷனாக சேஞ்ச் பண்ணுறேன். எக்ஸ் லெஸ் தேன் ஒய் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போது 5 லெஸ் தேன் 3. இப்போ அகைன் பில் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம என்ன பண்ணணும்னா ஏதாவது ப்ரோக்ராமில் சேஞ்சஸ் பண்ணியிருந்தா நம்ம பில் பண்ணிவிட்டு தான் ரன் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 0 வருது. இட் மீன்ஸ் கண்டிஷன் ஃபால்ஸ். 5 less than 3ன்னு சொல்கிறது கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. அதனால நம்மளுக்கு 0ன்னு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ ரெண்டு வேரியபிள்ஸ் அல்லது வேல்யூஸை கம்பேர் பண்ணுறது தான் இதனுடைய வேலை. இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸில் 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், லெஸர் தென் ஆப்ரேட்டர், greater than operator, lesser than equal to operator, greater than equal to operator. ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவல் டு ஆப்ரேட்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் டு ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், இந்த லெஸர் தென் ஆப்ரேட்டரை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறேன். அதாவது டபுள் டைம் ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். அதாவது 5 ஈக்குவல் டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த கண்டிஷன் ஃபெயில். ரெண்டு வேல்யூவும் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வேல்யூ வந்து 1ன்னு ப்ரொடியூஸ் ஆகும், இல்லைன்னா 0 தான். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பில் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் 0. ஸோ ஜூம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கண்ட்ரோல் கீயோ மவுஸோட வீலையும் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் வந்து பெருசாகும். ஓகே, சரி, ஓகே. இதுதான் வந்து என்னென்னா ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். தென் நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஈக்குவல் டு சிம்பிளை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நாட் சிம்பிள் யூஸ் பண்ண போகிறோம். நாட் சிம்பிள் யூஸ் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட்டோ 1ஐயும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாட் சிம்பிள் வந்துடும். இதுக்கு பேர் தான் நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஸோ நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர்னால் ரெண்டு வேல்யூஸும் சேமாக இல்லைன்னா நம்மளுக்கு 1 ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம். நம்மளுக்கு வந்து ரெண்டு வேல்யூஸும் டிஃப்ரெண்ட் தான். ஸோ 5 நாட் ஈக்குவல் டு 3. ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ தான். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1 தான் ப்ரொடியூஸ் ஆகும். செக் பண்ணி பார்த்துடலாம். சி, நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1 தான் வருது. ஸோ இதுக்கு பேர் தான் நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஸோ லெஸர் தென் ஆப்ரேட்டர் அப்படின்னா நான் மொத்தமாக எரேஸ் பண்ணிவிட்டு எக்ஸில் லெஸர் தேன் ஒய் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபெயிலு. ஏன்னா எக்ஸு தான் பிகராக இருக்குது, பட் எக்ஸ் லெஸர் தேன் ஒய்ன்னு கொடுத்ததுனால நம்மளுக்கு கண்டிஷன் வந்து ராங். ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக ஆன்சர் வந்து 0 தான் வரும். 0 தான் வருது. ஸோ இதுக்கு பேர் தான் லெஸர் தென் ஆப்ரேட்டர். தென் கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர்னா என்னென்னா எக்ஸு கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா
5 greater than 3. ஸோ கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ ஆன்சர் கண்டிஷன் ட்ரூ ஆனாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1 தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து கிரேட்டர் தேன் சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டு சிம்பிள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, லெஸ்ஸர் தேன் கொடுத்துட்டு ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருங்க. இதுக்கு பேர் தான் லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டு சிம்பிள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒய்யோட வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஒய் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ எக்ஸும் 5 தான், ஒய்யும் 5 தான். அப்போ என்ன ஆகும்னா கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். ஏன்னா லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் கண்டிஷன் ட்ரூவாக தான் இருக்கும். லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டு கொடு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ஆன்சர் 1 தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, தென் இதே மாதிரி நம்ம வந்து இந்த லெஸ்ஸர் தேன் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி கிரேட்டர் தேன் கொடுத்துட்டிங்கன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஓகேவா, கிரேட்டர் தேன் ஈக்குவல் டுவில் இதுலேயும் கண்டிஷன் ட்ரூவாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1 தான் ப்ரொடியூஸ் ஆகும். சி ஓகே, ஸோ இதுதான் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். கைஸ், இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஏதாவது புது டாபிக் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அப்கமிங் செஷனில் ஹேண்டில் பண்ணுறேன். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் and press the bell icon for regular updates. Thank you very much for watching.